ஒருத்தர் பேசுகிறார், என்னென்ன இவரையும் தியாகராஜரையும் சேர்த்து வச்சு பாடணுமா. சங்கீத கலாநிதி பேசுகிறவர், சங்கீத கலாநிதி. இவரையும் தியாகராஜரையும் சேர்த்து வச்சு பாடணுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு யோசனை பண்ணேன். அதாவது என்ன 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 பாடணும்? இவர் கருத்துக்களை பாடணுமா? இவர் கருத்துக்களில் எந்த கருத்து? தமிழ் காட்டுமிராண்டிங்கிற கருத்தையா? தமிழ் காட்டுமிராண்டிங்கிற கருத்தை தியாகராஜரோட சேர்ந்து பாடணுமா? அல்லது இச்சைக்கு யாரோட வேணா இருக்கலாங்கிறத முத்துசாமி தீட்சிதரோட சேர்ந்து பாடணுமா? கொஞ்சமாவது சிந்திக்கணும். ஏன் கொஞ்சமாவது சிந்திக்கணும். அல்லது இந்தியாங்கிற நாட்டுக்கு சுதந்திரம் கொடுத்ததே சாபக்கேடு அப்படிங்கிறத தியாகராஜரோட சேர்ந்து பாட சொல்றியா? எதை பாட சொல்ற? அல்லது திருக்குறளை இழிவுபடுத்தி தியாகராஜரோட பாட சொல்றியா? சுஜன ஜீவனா சுகுண பூஷணா ராமா சுஜன ஜீ, இந்த கீர்த்தனையும் பக்கத்தில் தமிழ் காட்டுமிராண்டி மொழி, திருக்குறள் இது மாதிரி இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரே ஸ்டேஜில் பாட சொல்றியா? என்ன நினைக்கிற? என்ன சொல்ல வர? என்ன சொல்ல வர நீ அப்படிங்கிறது எனக்கு புரியல. நிஜமாவே நான் கேள்விதான் கேட்குறேன். நீ சொல்றது தப்புன்னு நான் சொல்லலை. இது என்னது? இது எங்கே போயிட்டு இருக்கோம் நம்ம? எல்லாத்தையுமே ஒரு சந்தோஷம். சங்கீத கலாநிதியே சொல்லிவிட்டார், எல்லாத்தையுமே பாடலாம். இது என்ன இவரோட மட்டும் நிறுத்திக்க வேண்டாம். இன்னும் பின்லேடனையும் தியாகராஜனையும் சேர்த்து வச்சு கூட பாடலாம். ஏன்னா லிபரேட் மியூசிக், லிபரேட் கர்நாடிக் மியூசிக். என்ன இது? இவர் இருந்தார் ரஷ்யாவில், பெரியவர் ஸ்டாலின் ரஷ்யாவில் இருந்தாரோ இல்லையோ, அவரையும் முத்துசாமி தீட்சிதரையும் சேர்த்து அவரை பற்றி ஒரு பாட்டு பாடுங்க. அவரையும் முத்துசாமி தீட்சிதரையும் சேர்த்து வச்சு பாடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்குமே, ரொம்ப நல்லா இருக்குது. கர்நாடக சங்கீதத்தை லிபரேட் பண்ணுற விதம் ரொம்ப அருமையாக பண்ணுங்க. நான் தாராளமாக பண்ணுங்க, சந்தோஷம்.